Hello everyone, this is Soumya from Excel Infotic. Hope all are doing great. CAs and tax practitioner நீங்க அப்போ நான் கார்ப்பரேட் கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண அதிக டைம் எடுக்கும் and that leads to increased stress, damaged reputation and missed deadlines. இத easy and simplify பண்ண Tally Prime has introduced and feature Excel based add-on solution. நீங்க மேனுவலா ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நான் கார்ப்பரேட் என்டிட்டிஸை டேலியில இருந்து எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு த்ரூ ஆட்டோ மேப்பிங் ஃபீச்சர்ல யூஸ் பண்ணி அதுவும் 60 to 70% ட்ரையல் பேலன்ஸ் லெஜர்ஸை மேப் பண்ணிக்கலாம் அண்ட் பேலன்ஸ் மேப்பிங்கை வெரிஃபை பண்ணிட்டு ஷார்ட் டைம்ல டேட்டாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சரை அவைல் பண்ணணும்னா உங்க டேலி ரிலீஸ் 6.0 அண்ட் எபோவ்ல இருக்கணும், எம்எஸ் எக்ஸல் விண்டோஸ் 2016 ஆர் ஹையர் வெர்ஷன்ல இருக்கணும், கம்பெனிஸ் கண்ட்ரி இஸ் செட் டு இந்தியாவா இருக்கணும் அண்ட் ஃபுல்லி ஆக்சஸ் ரைட் டு வியூ பேலன்ஸ் ஷீட், P&L ஸ்டேட்மெண்ட் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கணும். அண்ட் நவ் உங்க லைசன்ஸ்க்கு எப்படி என்சிஇ ஆட் ஆன் எனேபிள் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபார் தட் டேலி வெப்பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிரீன்ல கெட் ஸ்டார்ட் நவுன்னு இருக்கும். இங்க உங்களோட டேலி சீரியல் நம்பரை கொடுத்துட்டு செக் எலிஜிபிலிட்டியை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லைசன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல கொடுத்து என்டர் கொடுக்கும்போது உங்க சீரியல் நம்பர் லிங்க் ஆகிருச்சுன்னா ஒரு சக்சஸ் மெசேஜும் அப்பியர் ஆகும் அண்ட் கன்ஃபர்மேஷன் இமெயிலும் உங்களோட ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு செட் ஆகிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இது கம்ப்ளீட் பண்ணதும் உங்க டேலி பிரைமை லைசன்ஸை அப்டேட் பண்ணணும். ஃபார் தட் டேலி பிரைம் ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க டாப்ல உங்களுக்கு டேலி பிரைம் கோல்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்லயே F5 அப்டேட்னு இருக்கும். ஸோ அப்டேட் கிளிக் பண்ணிட்டு உங்களோட .NET ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லைசன்ஸும் அப்டேட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட டேலில இருந்து F1 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல டேலி பிளகின்ஸ்னு இருக்கும். ஸோ டேலி பிளகின்ஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நியூ ஆட் ஆன் வந்து உங்களுக்கு இங்க லோட் ஆகியிருக்கும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் NEC லோடட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜும் வந்திருக்கும். அண்ட் நவ் உங்க ஃபினான்ஷியல் டேட்டாவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ஆர் ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட்ல இருந்து Alt E கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் NCE அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்போர்ட் டேட்டா ஃபார் கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கும். அண்ட் இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கான்ஃபிகர்ல போயிட்டு நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் டேட்டா ஒரே கம்பெனில இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்ல 2 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல இருக்கு அப்படின்னா கான்ஃபிகருக்கு மூவ் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் டேட்டா என்ன செப்பரேட் கம்பெனி இந்த ஆப்ஷனை எஸ் பண்ணி நீங்க எந்த கம்பெனியோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு XML ஃபார்மேட்ல தான் எக்ஸ்போர்ட் ஆகும். அண்ட் எக்ஸ்போர்ட்டோட ஃபோல்டர் பாத் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க இங்க சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிரும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆகுனதுக்கு அப்புறம் உங்களோட ஃபோல்டர் பாத்ல இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் NCE XML அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸ் உங்களுக்கு இங்க எடுத்துட்டு வந்திருக்கும். அண்ட் நவ் எக்ஸல் டெம்ப்ளேட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேலி பிரைம் இன்ஸ்டால் ஆகியிருக்க ஃபோல்டர் பாத் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஆப் ரிசோர்சஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பிளகின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் NCE அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு FS ஃபார் NCE அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் ஹியர் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டா வந்து இங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து இந்த மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்ஃபோ, பேலன்ஸ் ஷீட், P&L, ட்ரையல் பேலன்ஸ் கரண்ட் இயர் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட் எக்ஸல்லையே உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கும். அண்ட் இந்த எக்ஸல் டெம்ப்ளேட்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டேலி வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டேலி வெப்பேஜ்ல இருந்து டவுன்லோட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது டவுன்லோட் ஓல்டர் வெர்ஷன் ஆர் சப்போர்ட் ஃபைல்ஸ்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழேயே வந்துட்டு உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டெம்ப்ளேட் ஃபார் நான் கார்பரேட்ஸ்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை டவுன்லோட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸல் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிரும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து நீங்க அதுலயே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நவ் இப்ப எப்படி வந்து நம்ம அந்த எக்ஸல் லேட்டஸ்ட் டெம்ப்ளேட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லேட்டஸ்ட் இதுல
செலக்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் டு இம்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை இதை செலக்ட் பண்ணி எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அந்த ஃபோல்டர் டேட்டா பார்த்து ப்ராப்பரா நீங்க இங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீல்ட்ஸ்ல எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இங்க இம்போர்ட் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து டேட்டாஸ் வந்து இந்த ஷீட்ல இம்போர்ட் ஆயிடும். ஸோ நவ் இப்போ இந்த ஷீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லோ லைன்ஸ் இருக்கும். ஸோ எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம மேனுவலா இன்புட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த என்டிட்டி டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல நேம் ஆஃப் த கம்பெனி, அட்ரஸ், பேன் நம்பர் இது எல்லாமே உங்களோட கம்பெனி டீடைல்ல இருந்து டேலில இருந்து இன்புட் ஆகிரும். சப்போஸ் அங்க இல்ல அப்படின்னா நம்ம இதுல மேனுவலா எல்லா டேட்டாஸும் இன்புட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் சைட்லயே வந்துட்டு உங்களுக்கு கோ டு இண்டெக்ஸ், சேவ் மேப்பிங் அண்ட் கிளியர் டேட்டா அப்படிங்கிற மாதிரி பட்டன் இருக்கும். சப்போஸ் நீங்க இதுல ஏதாவது ராங்கா டேட்டாஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியர் டேட்டா அப்படிங்கறதுல வந்து நம்ம செலக்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டு ரீசெட் அண்ட் கிளியர் த இம்போர்ட் டேட்டா இந்த ஆப்ஷன் வந்து நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேப்பிங்க்கும் வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இண்டெக்ஸ் பேஜ்க்கு போகணும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்க்கு வந்துட்டு நீங்க ஜம்ப் ஆகிறதுக்கு கோ டு இண்டெக்ஸ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணும்போது இங்க இண்டெக்ஸ் பேஜ் வந்துடலாம். இந்த இண்டெக்ஸ் பேஜோட டீடைல்டா வெர்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ரீட் மீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆகும். இந்த டெம்ப்ளேட்டை நீங்க என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அப் டு டேட்ஸ் வந்து இதுலயே உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நவ் இப்ப இந்த பேசிக் இன்ஃபோல இருந்து நம்ம எப்படி வந்துட்டு எக்ஸல்ல மேப் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா டிபிஒய்சி அப்படிங்கிற ட்ரையல் பேலன்ஸ் கரண்ட் இயர் அதை வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லயே வந்துட்டு என்ன ஃபினான்ஷியல் இயர் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்திருக்கும். அண்ட் டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ டெபிட் பேலன்ஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் டினோட் பண்ணும் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் வந்து டினோட் பண்ற மாதிரி இருக்கும். இதுலயே வந்துட்டு உங்களுக்கு பைஃபிகரேட் பேலன்ஸ் அப்படிங்கிறதுல எல்லோ பாக்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த எல்லோ பாக்ஸஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம மேனுவலா ரெக்வயர் அமௌண்ட்ஸ் வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க இதுல ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை பண்ணிட்டு என்னென்ன வேல்யூஸ் நீங்க கொடுத்தா இங்க அக்செப்ட் ஆகும் அப்படிங்கறத வந்து வெரிஃபை பண்ணி நீங்க அக்செப்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களுக்கு இங்க வேல்யூஸ் வந்துட்டு எடுத்துட்டு வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்க ராங்கா கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இன்வாலிட் இன்புட் அப்படிங்கிற மாதிரியும் மிஸ்மேட்சா எடுத்துட்டு வரும். ஸோ ப்ராப்பரா அதை வெரிஃபை பண்ணிட்டு நம்ம அமௌண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணும்போது இங்க ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும். அண்ட் சைட்லயே வந்துட்டு உங்களுக்கு இதை ஃபுல்லா நம்ம ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணதும் கிளாசிபிகேஷன் 3, கிளாசிபிகேஷன் 4 அண்ட் கிளாசிபிகேஷன் 5 டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுலயே வந்துட்டு இப்ப கிளாசிபிகேஷன் 4ல இது எந்த இதுக்கு ஹெட்டிங்ல வருது அப்படின்னா சைட்லயே உங்களுக்கு ஆரோ இருக்கும். ஸோ அந்த ஆரோவை கிளிக் பண்ணி இதை நீங்க எதுக்கு கீழே டிஃபைன் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியும் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்கிரீன்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பி மேப்பிங் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் அண்ட் அப்டேட் நோட்ஸ் வித் கிளாசிபிகேஷன் 5 இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதுல கிளாசிபிகேஷன் 5ல நீங்க வந்துட்டு என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணும்போது கஸ்டம் டிஸ்கிரிப்ஷனா நம்ம வந்து இந்த கிளாசிபிகேஷன் 5ல வந்துட்டு நீங்க இங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதுல அப்டேட் நோட்ஸ் வித் கிளாசிபிகேஷன் 5 இதுல இருக்கிறத நீங்க அப்டேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த பட்டனும் நீங்க இதுல யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல நீங்க யூஸ் பண்ணி ப்ராப்பரா எல்லா டேட்டாஸுமே ஃபில் பண்ணும்போது இப்ப பேலன்ஸ் ஷீட்டை நம்ம வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அன்மேப்டு லைபிலிட்டிஸ் லெஜர்னு இருக்கும். ஸோ அதாவது ட்ரையல் பேலன்ஸ் கரண்ட் இயர் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நீங்க டேட்டாஸ் வந்துட்டு எல்லாமே ப்ராப்பரா மேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு நெகட்டிவ் பேலன்சஸ் இல்லாம இந்த டிஃபரன்ஷியேட்ஸ் எதுவுமே இல்லாம ப்ராப்பரா அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்துட்டு நீங்க ஓபன் பண்ணும்போது காப்பி ஃப்ரம் கரண்ட் இயர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணும்போது கரண்ட் இயரோட டேட்டாஸ் வந்து உங்களுக்கு இங்க அப்படியே காப்பி ஆகணும் அப்படின்னா சிங்கிள் கிளிக்லயே ப்ரீவியஸ் இயர் டேட்டாக்கு நீங்க காப்பி பண்ணிக்க முடியும். சேம் அதே மாதிரி ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல எல்லா டேட்டாஸுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அனலைஸ் ஆகி காப்பி ஆயிடும். அண்ட் போத் டேட்டாஸ் அதாவது ட்ரையல் பேலன்ஸ் கரண்ட் இயர் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரீவியஸ் இயர் வந்து நீங்க ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல எந்த ஒரு எரர்ஸுமே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் வந்து இங்க ப்ரிப்பேர் ஆயிரும். அண்ட் இந்த பேலன்ஸ் ஷீட்டை நீங்க எக்ஸ்போர்ட் ஆர் பிரிண்டும் வந்து இங்க கொடுத்துக்கலாம். ஸோ டாப்லயே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் கரண்ட் ஷீட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை பிரிண்ட் கொடுக்கும்போது இந்த ஸ்கிரீனை நீங்க சிங்கிள் ஸ்கிரீன்ல பிரிண்ட் எடுத்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் டு எம்எஸ் எக்ஸல்னு இருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம எம்எஸ் எக்ஸலுக்கும் வந்துட்டு நீங்க இந்த டெம்ப்ளேட்டை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் பிரிண்ட் ஆல் நோட்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த நோட்ஸை வந்துட்டு நீங்க பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்ல நீங்க இந்த ஆப்ஷன்ஸை யூஸ்
யூஸ் பண்ணி உங்களோட டெம்ப்ளேட்ஸை எடுத்துக்கலாம். அண்ட் இது மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ல நீங்க நான் கார்பரேட் என்டிட்டிஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை டாலி பிரைம் ஸ்மார்ட் எக்ஸல் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதோட டீடைல்டு versions and இதோட detailed updatesக்கு kindly contact our team. Details in screen. Follow and tap the bell icon for continuous data tips. Thank you.